அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள ஒரு மர்மமான தேசம்தான் வடக்கு சென்டினெல் தீவு. இது உலகின் மிக தனிமையான மற்றும் மர்மமான இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கு வாழும் மக்கள் சென்டினேலிஸ் பழங்குடியினர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கடைசியாக உலகின் சுழற்சியில் இருந்து மாறிய அந்த மக்கள் நூற்றாண்டு காலமாக புற உலகுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து வருகின்றனர். 1771ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கடல் வாணிப தொழிலுக்காக இந்த தீவுக்கு வந்தது. தீவின் மக்கள் இரவு நேரத்தில் கம்புளிக்குள் புகுந்து அம்புகள் மற்றும் பிற ஆயுதங்கள் மூலம் அவர்களை கொடூரமாக தாக்கினர். இந்த தாக்குதல் உலகத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு முக்கிய காரணம் அந்த மக்கள் எந்த ஒரு மனிதர்களையும் தங்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமாக அனுமதிக்க விரும்பாததுதான். இது இப்படி இருக்க 2018ஆம் ஆண்டில் ஜான் சவ் என்னும் ஒரு அமெரிக்கர் சென்டினேலிஸ் தீவுக்கு சென்று அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டார். ஆனால் அந்த மக்கள் அவரை உடனடியாக அம்புகளால் தாக்கி உயிரிழக்க வைத்தனர். இந்த சம்பவம் உலகெங்கும் பரவியது. இதனால் இந்திய அரசு அந்த தீவுக்கு செல்ல எந்த ஒரு வெளிநாட்டினருக்கும் அனுமதி தராமல் புதிய சட்டத்தை வகுத்தது. 1990களில் அவர்களோடு அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ள சென்ற மானுடவியல் ஆய்வாளர் மதுபாலா மட்டுமே அந்த தீவில் கால் பதித்து அவர்களோடு பழகிய முதல் அயல் மனிதராக அறியப்பட்டார். அங்கு அவர்களுக்கு தேங்காய்களை கொடுத்ததோடு அவர்களின் குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சினார். மேலும் மதுமாலாவின் குழுவினரோடு பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்து சென்ற காவலரிடம் இருந்த துப்பாக்கியை இரும்பு ராடு போன்ற ஆயுதம் என நினைத்து பறிக்க முயன்றனராம். ஆனால் அவர் விடாப்பிடியாக துப்பாக்கியை தராததால் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்து உடனே செல்லுமாறு சைகை காட்டினாராம் அந்த தீவுவாசிகள். இதன் பிறகு மதுமாலா இந்திய அரசிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு சென்டினேல் தீவுக்கு செல்ல எந்த ஒரு வெளிநாட்டினருக்கும் அனுமதி கொடுக்காது என தீர்மானித்தது. இந்த கட்டுப்பாடு அந்த மக்களின் தனிமையை பாதுகாக்கும் நோக்கில் கையெழுத்தாகியது. இது இப்படி இருக்க 2025ஆம் ஆண்டு பிரபல யூடியூபர் மைக்கேலோ அந்த தீவுக்கு செல்ல முற்பட்டார். அவர் தேங்காய்களை பரிசாக விட்டு அங்கிருந்து திரும்பிய போது அந்த தீவின் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது உலகத்திற்கு மீண்டும் இந்த தீவுக்கு செல்லக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டியிருக்கிறது.